இன்று வாழ்வளிக்கும் வார்த்தையாகிய இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டோ? ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் நம்ம ஆண்டவரிடம் குரலை எழுப்பும் போதெல்லாம் அவர் நம்மளோடு உள்ளார், நம்ம அருகில் உள்ளார், நம்மளோடு இருக்கிறார். அவருக்கு நெருங்கிய மக்கள் நாம் தான். ஆனால் நம்ம அவரை நெருங்கி இல்லாமல் பல நேரங்களில் அவரை விட்டு விலகி இருக்கிறோம். நேரம் பார்க்குறதும், சோசியம் பார்க்குறதும், சாதகத்தை பார்க்குறதும், இப்படியாக திருமணம் நேரத்தை பார்க்குறதும், மூர்த்தத்தை பார்க்குறதும், இதாக ஆண்டவரை விட்டு நம்ம பல நேரங்களில் விலகிடுறோம். இது நம் கடவுளுக்கு ரொம்பவும் அருவ இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நாட்டுக்குள் நீங்கள் போன பின் அந்த வேற்றினத்தாருடைய செயல்களை நீங்கள் பின்பற்றாதீங்க. அப்படி பின்பற்றும் போது அது எனக்கு அருவருப்பை தருகிறது, எனக்கு அருவருப்பாக இருக்கிறது அப்படின்றாரு. ஏன்னா அவர் நம்மளோடு நெருங்கி இருக்கிற கடவுள், நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற கடவுள், எப்போதும் நம்மளுடைய விண்ணப்பங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள். பல நேரங்களில் நம்ம கண்ணீரோடு கதறி அழும்போது, கவலையோடு அப்பா என்று கூப்பிடும்போது, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்ம ஆண்டவர். அதுதான் சொல்கிறார், நான் குரலை எழுப்பும் போதெல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் நம்மளோடு உள்ளார் என்று. நம்ம எதற்காக குரல் எழுப்புகிறோம்? இந்த உலக காரியங்களுக்கா? ஆண்டவரே, நான் உம்மை அருகில் இருக்க வேண்டும், உம்மை அழகை காண வேண்டும், உம்மை ரசிக்க வேண்டும் என்று நம்ம குரல் எழுப்புகிறோமா? இந்த உலக காரியங்கள் என்னென்ன தேவையோ அவருக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை, எந்த நேரம் எதை செய்யணும், எதை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். நம்ம அதுக்கெல்லாம் கவலையே பட அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, நான் உண்மை விட்டு விலகாத இருக்க உள்ளத்தை எனக்குள்ளே தாரும், என் உள்ளத்தை புதுப்பிக்க ஆவியை என்னை நிரப்பும் என்று சொல்லி அவரோடு நம்ம நெருங்கி இருக்கும்போது அவர் நம்ம அருகிலே இருக்கிறார், நம்ம பற்றி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு எங்கே சென்றாலும் அவர் தூதரை நம்மளுக்கு அனுப்புகிறார், பாதுகாப்பாக அனுப்புகிறாரு. நம்மளுக்கு எப்போதும் காவல் சமனசானவர் நம்மளோடு இருந்து வழி நடத்துகிறாங்க. மோசி அப்படி தான் சொன்னார், நான் என் தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லி. அது சொல்கிறார், என்னுடைய பிரசனம் உன்னோடு செல்லும், நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லி மோசையோடு சொன்னது போல் அந்த 6 லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலையும் அந்த மோசைக்கு கொடுத்துருந்தார். அது வழிநடத்துறதுக்கு அந்த வழிநடத்தி வந்தார். அந்த கானான் தேசத்தை அடைந்தார்கள். அவ்வளோ ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. பாருங்கள், நமக்கும் ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் ஆண்டவர் சந்திப்பார். சொல்கிறாரு, நீ என் குரலுக்கு நீ அக்கறையுடன் செய் சாய்த்தால் நான் உனக்கு நீ மேற்கொள்கிற செயல்கள் அனைத்திலையும் நான் உனக்கு வெற்றி தருவேன். நீ என்னை தேடு, நீ வாழ்வடைவா, நீ அருகில் என்னை பற்றிக்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றுறாரு நம்ம ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம்ம தேற்றி நம்மளை வழி நடத்துகிறாரு. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஒரே ஒரு தப்பு செஞ்சார் மோசே. பேசு என்கிற இடத்துல ஒரு கோலை எடுத்து அடிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு அவ்வளோ கோவம் வந்தது ஆண்டவருக்கு, பாருங்களேன். ஆனாலும் ஆண்டவருக்கு ஒரு நேரம் அவர் சினம் பட்டாலும் அடுத்த நேரம் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சினத்தை தனிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறாரு ஆண்டவர். கோவப்படுகிற கடவுள் தான், ஆனாலும் நம்ம கடவுள் இரக்கம் உள்ள கடவுள். அவர் கோவப்படுறதுக்கு மேலே இறக்கப்படுகிற கடவுளாக இருக்கிறாரு. தன் மக்களை அவ்வளோ அன்பு செய்கிற கடவுளாக இருக்கிறாரு. அவளை நேசிக்கிறவராக இருக்கிறாரு. நம்ம இதயத்தோடு மார்போடு அவரை நம்ம அனைத்து நம்ம அவரை நேசிக்கும் போது அவர் நம்மளை அரவணைக்கிறவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுளை நம்ம பற்றி பிடித்து கொள்வோம். எந்த காரணத்தை கொண்டும் கலங்க வேண்டாம். வருங்காலத்தை குறித்தா, குடும்பத்தை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, உடல் உவாதைகளை குறித்தா எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்.